கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிப்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனம் தொடங்கி நாம் வாசிக்கலாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 32 முதல் நாம் வாசிக்கலாம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத பகுதி முழுதுமாக விசுவாச வீரர்களை பற்றியான காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, சொல்லுகிறது. ஆதி காலங்களில் வாழ்ந்த விசுவாச வீரர்கள் எப்படி கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள், வைராக்கியமாக வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு வந்த சோதனைகளை எப்படி ஜெயித்தார்கள், அவர்களுக்கு தேவன் எவ்வளவு பலன் கொடுத்தார், எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்தார், நன்மை செய்தார் என்பதுதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்தவர்களை பற்றி புதிய ஏற்பாட்டிலே பேசுவதற்கு காரணம், இன்றைக்கு நாமும் அதே விசுவாச பாதையின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாச பாதையிலே நடந்து போனவர்களுக்கு தேவன் எவ்வளவு நன்மை செய்யக்கூடியவராய் காணப்பட்டாரோ அதே தேவன் இன்றைக்கு நம்மோடும் இருக்கிறார். அவர்களை பாதுகாத்த தேவன், அவர்களுக்கு நன்மை செய்த தேவன், அவர்களை விடுவித்த தேவன், அவர்களை உயர்த்தின தேவன் நம்மையும் அவ்விதமாக வழிநடத்த அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்திலே கொண்டு கடந்து போவதற்கு இந்த வேத வீரர்கள் அல்லது விசுவாச வீரர்கள் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இப்படி அவர்கள் ஜெயித்த காரியங்களை, அவர்கள் சந்தித்த அந்த தீமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அது பெரிய விஷயமாக தோன்றாமல் போகலாம். ஆனாலும் கூட வேதம் நமக்கு என்ன எச்சரிக்கிறது என்று சொன்னால், என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விசுவாச பாதையிலும் கூட ஒருவேளை சோர்வுகள், அசதிகள் அல்லது நெருக்கங்கள், பாடுகள் நம்மை சுற்றி வரலாம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர்களோடு இருந்த தேவன் நம்மோடும் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை தேவன் கூட இருப்பதினாலே நம்மாலும் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், உலகத்தை ஜெயிக்க முடியும் என்கிற விசுவாசத்தை நமக்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே விசுவாசத்தை ஜெயித்தால் நாம் நிச்சயமாக தேவன் நமக்காக வைத்திருக்கிற பரம ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். அதற்கு விசுவாசத்தை ஜெயிப்பதற்குண்டான பலனை, சத்துவத்தை, வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நாம் இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்து நாம் வாழ வேண்டும். நாம் வாசித்த அந்த 2 வசனங்கள் மாத்திரமல்ல, 35 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அப்படியானால் அவருடைய சிந்தை முழுவதுமாக பரமராஜ்யத்தை நோக்கியே இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ நம்முடைய சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற காரியங்களை அல்ல, பரமராஜ்யத்தையே அடைவதற்குண்டான சிந்தை உள்ளவர்களாக நாம் அடைய வேண்டும். பவுலப்போஸ்தலன் சொல்லுவது, நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட விசுவாச பட்டியலிலே இத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்முடைய இன்றைக்கு விசுவாச பாதைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கும் கூட ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஓட்டம், நம்முடைய செயல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார் என்கிற சிந்தையோடு கூட பாரங்களை உதறி தள்ளிவிட்டு, பாவங்களை உதறி தள்ளிவிட்டு, நம்மை அழைத்த அழைப்புக்கு ஏற்ற விசுவாச பாதையிலே, பரிசுத்தமான பாதையிலே, நீதியின் பாதையிலே ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபையும் பலனையும் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்து நாம் பார்க்கும் பொழுது 36ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். அவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்ததாக எங்குமே பதிவு செய்யப்படவில்லை. அவர்களும் பாடுகளின் வழியாகத்தான் கடந்து போயிருக்கிறார்கள், உபத்திரவத்தின் வழியாகத்தான் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் அவர்களோடு இருந்தபடினாலே அவர்கள் ஜெயம் பெறுவதற்கு போதுமான சகல விதமான நன்மைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதே போலத்தான் இன்றைக்கும் நமக்கும் தேவன் சகல
ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட வேத வசனங்களை வாசித்து நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளாக நிலை கொண்டு கர்த்தர் இயேசுவுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருந்து அவருக்கு மகிமை சேர்க்கக்கூடியவர்களாக தொடர்ந்து நாம் ஓடுவோம். விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு உண்டான சகலவிதமான பலனையும் அவர் தருவார். அப்படிப்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசத்தில் பிடித்து கொண்டவர்களாக ஓடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.